सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके गौरी நாராயணி நமோஸ்துதே. வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ். இன்றைய தினத்தில் நம்ம ராசி பலன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் நம்ம ராசி பலனில் இன்றைய நாள் பொழுது எனக்கு நன்னா இருக்கா எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு சரியாக இருந்ததுன்னா நம்ம எந்த ஒரு காரியத்திலையும் நம்ம ஈடுபடலாம். சரி இல்லை அப்படின்னு சொன்னால் அகலக்கால் வைக்கப்படாது. அதில் ரொம்ப கவனமாக இருக்குன்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா? அதே இதுதான் இதில் நம்ம ராசி பலன் கிரகங்களை வைத்து சொல்கிறோம். அஸ்ட்ராலஜியில் பார்த்திங்கன்னா கார்மிக் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவாங்க. நம்ம கர்மாவை பேஸ் பண்ண அஸ்ட்ராலஜி. பிளானட்ரி அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம பிறந்த பிளானட்ரி பொசிஷனை வச்சு நம்ம சொல்லக்கூடிய பலன்கள். தசா பலன்கள்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கக்கூடிய தசா புத்தி எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்குறது. அடுத்தது பார்த்திங்கன்னா கோச்சார பலன்கள்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கக்கூடிய டிரான்சிட் பிளானட் அது எப்படி இருக்குங்கிறத அதை கேஸ்ட் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு பலன்கள். அடுத்தது இன்ட்யூஷன் பேஸ்ட் அஸ்ட்ராலஜின்னு சொல்லுவாங்க. உட்காரும் பொழுது வரும்பொழுது அந்த இன்ட்யூஷனை ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கும். அதை பேஸ் பண்ணி ஒரு அஸ்ட்ராலஜி. அடுத்தது 6வது சகுனம் நிமித்தம் தரக்கூடிய அஸ்ட்ராலஜி. இந்த 6 விதமான ஜோதிட முறைகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதை ஃபோன் அப்பாயின்மெண்ட்டாகவும் டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டாகவும், டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ரொம்ப கம்மியாக பார்க்குறோம், ஃபோன் அப்பாயின்மெண்ட் பார்க்குறோம். இதுக்கு பிரசன்னத்துக்கு நிறைய பேர் புக் பண்ணியிருக்காங்க. பிரசன்னத்துக்கு மட்டும் இல்லாமல் இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆருட முறைப்படம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர். சார் எனக்கு நிறைய ஃபுல் ஹாரோஸ்கோப் வேண்டாம், கிறிஸ்பாக எனக்கு இந்த கேள்வி மட்டும் இருக்குன்னா அந்த கொஸ்டின் ஆன்சர் பொறுத்து நம்ம ஒரு ஸ்லாட் நம்ம புக் பண்ணுறோம். இது அத்தனையுமே பார்த்தீங்கன்னா லேட் ஆகுது சார், ரொம்ப டிலே ஆயிருமா சார், ஏன்னா ரொம்ப டைம் இதை மேக்ஸிமம் ஸ்பீட் பண்ணுறோம். இதுக்கு இமீடியட் அப்பாயின்மெண்ட் வச்சுருக்கோம். அதை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். 9952306111 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் ஸ்பீட் அப்பாயின்மெண்ட்டுக்காக. இதை தவிர நம்ம ஸ்கந்தா ஸ்பிரிச்சுவல் டூரிசம், அதே மாதிரி வரதா ப்ராடக்ட்ஸ், டிவைன் ப்ராடக்ட்ஸில் நீங்கள் சில பொருட்கள் வாங்கணும், ஆன்மீக சம்மந்தமான பொருட்கள் வாங்கணுங்கன்னா அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. நம்மளுடைய டூரும் நம்மளுடைய அடுத்த நிகழ்ச்சிகளை பற்றி ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. சரி, இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் இதோ நாம் பார்க்க போகிறோம். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் தினத்துக்குண்டான சிறப்புகள் பார்த்துட்டு நீங்கள் நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி ராசியும் ராசிக்குண்டான தெய்வங்களை பற்றி நம்ம ஆன்மீக தகவலில் பார்ப்போம். இன்றைய தினத்தில் நம்ம மேஷம் முதல் மீன ராசி, அஸ்வினி முதல் ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் இதோ. ஒரு விஷயத்தை நம்ம நல்லதுக்காக செய்ய போகிறோம். அந்த நல்லதுக்காக செய்ய போகிறதுல 1000 விதமான சோதனைகள் வரும், 1000 விதமான விஷயம். அதாவது நம்ம என்ன முயற்சியில் பண்ணுறோமோ அந்த முயற்சிக்கு சில தடங்கல்கள், சில மனக்குலைப்புகள் இருக்கும். அது இருக்கோ இல்லையா நம்மளுக்கு அது அப்படியே ஒரு தோண வைக்கும். எமோஷ்னலாக எடுக்கப்படாது, மனசை பாரமாக வைக்கப்படாது, கோவப்படக்கூடாது, யாரையும் நினச்ச வேதனைப்படக்கூடாது, நடந்துன்னு இருக்கிறது எதிர்காலத்தை பற்றி கவலைப்படக்கூடாது. இதெல்லாம் படக்கூடாதுன்னா நான் முழிச்சுன்னு இருக்கக்கூடாது, தூங்கிட்டு இருக்கணும் நிறைய பேர் சொல்லுவான். அப்படி இல்லை. தெய்வத்தை உள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சரியாயிடும். உழவார பணி எடுத்து பண்ணணும். நீங்கள் கோயிலுக்கு போய் உழவார பணி, இந்த தினத்தன்னைக்கு நம்ம சுவாமியை போய் தரிசனம் பண்ணுறோமே, இந்த பாக்கியம் நமக்கு கிடச்சிருக்கு. ஆக இன்றைய தினம் மற்றவாளை பற்றி பேசுகிறத விட, காசிப் சொல்கிறத விட, முடியாத காரியத்தை பண்ணுறதை விட, இரவு நேர பிரயாணத்தை விட தியானம் பண்ணுறது மேல். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவாலயங்களில் விநாயகர் பெருமான் வழிபாடு, சிவ வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களே, ரிஷபத்துக்கு இன்னைக்கு நல்ல நாள். கல்யாணம் கூடி வரும், பேர் புகழ் அந்தஸ்து பணவரவுகள் தொழில் சூப்பராக இருக்குது. மீட்டிங்லாம் உங்களுக்கு சக்ஸஸாக இருக்குது. அரசியலில் இருக்கிறவாள் கண்டிப்பாக பதவி உண்டு. யாரோ ஒருத்தர் ரெஃபரன்ஸ் மூலமாக டக்கு 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 டக்குன்னு காரியம் நடக்கும். உங்களுக்கு புது ஐடியா வரும்.
யாரோ ஒருத்தர் ஒரு அழைப்புதல் இருப்பா, அதன் மூலமாக சக்ஸஸ் ஆகும். எங்கே சார் ஆகிறது அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு டைம் நல்லா இருக்குது, ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கூட இருக்கக்கூடிய நபர்களுடைய டைம் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரிஷபராசி என்பவர்களுக்கு தொழில் வெற்றி, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். கம்ப்யூட்டர் ஐடியில் ஒர்க் பண்ணுறோம், மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பைரவர் வழிபாடு. மிதுன ராசி நேயர்கள், மிதுனத்துக்கு இன்றைய தினம் சாதகமாக இருக்கா? எஸ். வேலை வாய்ப்பு கூடி வரும், மறைமுக எதிரிகள் இருப்பா. ஒரு 10 விஷயம் நடக்குதுன்னா அது 8 விஷயம் சக்ஸஸ் ஆகும், 2 விஷயம் நடக்காது. கடைசியில் பார்த்தீங்கன்னா 8ல் ப்ராப்ளம் இருக்குது, 2ல் ரொம்ப ஸ்மூத்தாக போகும். இப்படி இன்றைய தினம் ஏற்பட்டு கொண்டு இருக்கும். மிதுனத்துக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு வேலையை கொடுக்குறோம், அந்த வேலையை சரி வேலை செய்ய மாட்டான். அங்கே போய் ஒரு 4 தடவை ஃபோன் பண்ணுவோம், ஐயோ இந்த வேலை பேசாமல் நானே பண்ணியிருப்போமே அப்படின்னு சில நேரங்களில் கோவப்படுவேன். கோவப்படாதீங்க. அவங்களுக்கு நீங்கள் எப்படி பாயிண்ட் மாதிரி கொடுக்கணும். பாயிண்ட் 1, பாயிண்ட் 2, பாயிண்ட் 3, பாயிண்ட் 4 அப்படி பாயிண்ட் மாதிரி கொடுத்தேன்னா அவள் அதை கரெக்டாக முடிப்பாள். அதில் ஒரே ஒரு சந்தேகம் வந்தால் ஃபோன் பண்ணுவாள், இல்லைன்னா பேசாமல் வந்துடுவாள். இப்படி மனசை வச்சுட்டு நீங்கள் ஒர்க்கை கொடுத்தேன்னா நல்ல பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் மிதுனராசி நண்பர்கள் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவங்க, நர்சிங் லைனில் இருக்கோம், யோகா ஆசிரியராக இருக்கவங்க, தியானம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறவங்க, ஜென்ரேட்டர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, இபியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேவை. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு. கடகராசி நண்பர்களே, கடகத்துக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னா மாற்றத்துக்கு உண்டான நாள். சொந்த பந்தம், முற்றார், உறவினர், குழந்தைகள் மூலமாக பெரியவர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். குழந்தைகளுக்கு எதுனா ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா பெற்றவங்க கிட்ட தான் சொல்லு, வேறு யார்கிட்ட சொல்லும். திட்டி கேட்டு திட்டி பேசி பிரயோஜனம் இல்லை, உட்கார வச்சு சாந்தமாக பேசி என்ன ப்ராப்ளம், என்ன நடந்தது, இப்படி பேரண்டிங் இருந்தது அப்படின்னு சொன்னால் உங்ககிட்ட ஃப்ரெண்டாக மாறிடுவாங்க. அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த தினத்தில் இருக்குது. இதை பக்குவமாக பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சவா உற்றவர் யாரும் கடைபிடிக்கலன்னா அவட்ட சொல்லிக் கொடுங்க. இன்றைய தினத்தில் ஆன்மீக விஷயம் உங்களுக்கு மேலும் பலத்தை கொடுக்கும். பல தடங்கள் சொந்த பந்தங்கள் மூலமாக வரும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாராவது 3வது மனுஷால ஃபேமிலி விஷயத்தில் ஈடுபடுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. அம்மாவுக்கு தெரியாமல், அப்பாவுக்கு தெரியாமல், கணவருக்கு தெரியாமல், மனைவிக்கு தெரியாமல், அண்ணாவுக்கு தெரியாமல், தங்கைக்கு தெரியாமல், ஃப்ரெண்டுக்கு தெரியாமல் அப்படின்னு செய்யக்கூடிய விஷயம் ஆபத்தானது. கடகராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு. சிம்மராசி நண்பர்களுக்கு, சிம்மத்துக்கு நீங்கள் நல்லா இருக்கு. வீடு, இடம், பொருள், வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. உங்கள் பேரில் இருக்கிறத விட மற்றவா பேர், இவா மூலமாக இது அனுகூல்யம் நடக்கும். ஒரு விஷயத்தை ரொம்ப காரியம் நடக்கிற வரைக்கும் ரொம்ப சைலண்ட்டாக வச்சுட்டு இருப்பேன். ஆச்சரியம், ஏன்னா அனுபவம் பெருசு. அதே சமயத்தில் மூச்சு சம்பந்தமான உபாதை இருக்கிறவா கவனமாக இருக்கணும். ஒத்த தலைவலி, மூச்சு, கேஸ்ட்ரிக் சம்பந்தமான ப்ராப்ளம், அதே சமயத்தில் கழுத்து சம்பந்தமானது, இதெல்லாம் இருக்கிறவா கவனமாக டீல் பண்ணும். சிம்மராசி என்பர்கள் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்பந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி. சார் தோல்வி ஆகிடுதே சார், கவலை விடுங்க, நீங்கள் ஜெயிச்சுடுவீங்க. அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்தவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப முடியாத உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கவா கேர்ஃபுல்லாக இருக்கும். சிம்மராசி நண்பர்கள் ஒரு காரியத்தை எடுத்து வெற்றி அளிக்காமல் இருக்கவே இருக்காது. அஷ்டம சனி பாடா படுத்தி எடுத்தாலும் ஏதோ ஒரு வகையில் உங்களால் மற்றவங்களுக்கு காரியம் நடக்கும். சிம்மராசி நண்பர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் தாய் மூகாம்பிகை வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும். தம்பி தங்கைக்கு உதவி செய்வீங்க. ஒரு விஷயம் ஃபோனில் நடக்கலைன்னா கோவப்படுவேன், திருப்பி நேராக போய் பார்த்துக்குவேன், திருப்பியும் அந்த காரியம் நடக்க. அதாவது ஒரு படத்தில் ரஜினி சார் சொல்லுவார், முத்து படத்தில், வேலை பண்ணணும், ஆளை பார்த்து வேலை பண்ணக்கூடாதுன்னு. அதாவது ஆளை பார்த்துட்டு வேலையை செய்யக்கூடாது, வேலையை செய்யணும். அந்த மாதிரி உங்கள் முன்னாடி நடிப்பா, பின்னாடி அந்த வேலையை செய்ய மாட்டான். முன்னாடி உண்மை பேசுகிற மாதிரி பேசுவா, ஆனால் பொய் சொல்லுவேன், உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனாலும் சில நேரத்தில் கோவப்பட்டு எதுவுமே நடக்கலை, நமக்கு ஆள் வேணும், காரியம் வேணும்னு சொல்லிட்டு நிதானமாக செயல்படுவேன். ஒரு விஷயத்தை மறைமுகமாக கண்டுபிடித்து கொண்டிருப்பவர்களுக்கு நிறைய க்ளூ கிடைக்கும். இந்த க்ளூவெல்லாம் கிடைக்கும். டிபார்ட்மெண்ட்லாம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பெரிய க்ளூ கிடைக்கும்.
நிறைய விஷயங்கள் உங்களை மாதிரி புத்திசாலித்தனம் இருக்காது. அது ஒன்றை பிடிச்சி அப்படியே அடிக்கடி பிடிச்சிருவீங்க. அது உங்ககிட்ட ஒரு பெரிய திறமைகள் இருக்கு. கன்னிராசி நண்பர்களே, இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. துளாராசி நண்பர்கள், எப்பவுமே பண வரவு உரிய நாள் பாருங்க, சந்தோஷப்படுது. பணம் உண்டு. மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க, பியூட்டிஷியனாக இருந்துட்டு இருக்கிறவங்க, காஸ்மெட்டிக் சம்மந்தமாக கிளினிக் வச்சுருக்கோம், ஸ்கின் கேர் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம், பொட்டிக் வச்சுட்டு இருக்கோங்க, துணி ஃபேன்சி ஐட்டம் வச்சுட்டு இருக்கோங்க, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்க, காஸ்டியூம் டிசைனராக இருந்துட்டு இருக்கவங்க, சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கவங்க, பிளேபேக் சிங்கராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி ஸ்போர்ட்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்க, அனுகூல்யத்தை தேடி வரக்கூடிய நல்ல நாள். இந்த நாள் கிரக நிலைகள் சாதகமாக இருக்கு. இல்லை சார், எனக்கு என்னமோ தெரில, உடம்பே அந்த ஸ்லோவாக பேசுறது, நிதானமாக செயல்படுறத உடனே தவிர்த்துக்கிறது நல்லது. சார், ரைட் டைம் டு சக்ஸஸ். இல்லை சார், எனக்கு இப்படி நெகட்டிவாக பாஸ்ட் பற்றியே பேசியிருந்தேன்னா பிரச்சனை ஜாதகத்தில் இல்லை, உங்ககிட்ட தான். நீங்கள் சேஞ்ச் பண்ணியே ஆகும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. விருச்சிக ராசி நேயர், விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் சில பேருக்கு ஓஹோன் பிரமாதமாக இருக்கும். சில பேருக்கு ரொம்ப டல்லாக இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அருவி மாதிரி ஐடியாஸ் எல்லாம் கொட்டும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்த்தாலும் தன் பேரே மறந்துடும். என்ன பேர், அவள் பேர் என்ன அப்படின்னு யோசிப்பான். சில பேருக்கு பார்த்துட்டோம்னா இன்றைக்கி டல்லாகவே தூங்கிட்டு இருப்பா. சில பேர் இன்னைக்கு காலையிலேருந்து அப்படி சுறுசுறுப்பாக பட்டுன்னு காரியத்தை பண்ணுவான். இன்றைக்கி யாராவது பேசினாலே அப்படியே மனசு அப்படியே ரொம்ப வருத்தப்படும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப துணிவாக செயல்படுவாள். இதெல்லாம் இன்றைய தினத்தில் விருச்சிக ராசி என்பதற்கு மல்டிபிள் ஆன நபர்களுக்கு ஹாரஸ்கோப்பை டிபெண்ட் பண்ணி அது மாறும். தசா புத்தி அந்தரத்தை பொறுத்தளவுக்கு அது மாறும். ஆனால் இன்றைய பலன்கள் பார்த்துட்டீங்கன்னா பொதுவாக சொல்ல போனால் நன்னலாம். இரவு நேர பிரயாணம் வேண்டாம், கோவித்துக் கொள்வதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு. தனுசு ராசி நேயர்களுக்கு விரயங்கள் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயம் சக்ஸஸ் ஆகும். மருத்துவமனையில் இருக்க வீடு திரும்புறதுக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு. சில தோல்விகள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். சம்டைம்ஸ் நம்மளுடைய பிரச்சனை அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கும். நம்மளே அதுக்கு காரணமாக இருப்போம். நம்மளே அதுக்கு ஒரு விஷயங்களாக இருந்துட்டு இருப்போம். அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதற்காக பின்னாடி ஜெயிச்சு வந்துடுவோம். ஏன் கவலைப்படுறது? இன்னைக்கு பிரயாணத்தில் உங்களுக்கு திருப்தி பெறக்கூடிய அற்புதமான நாள். வீடு, இடம் விற்கிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் நடந்துடும். அப்புறம் திருப்பி வாங்கிறதுக்குண்டான முயற்சிகள் பண்ணணும். பணத்தை கையில் வச்சுருந்தால் மதிப்பு இல்லை, செலவாகிடும். அதை யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கணும். ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இன்றைய தினத்தில் மனதை தெளிவுபடுத்திட்டு எல்லாமே உங்களுக்கு லாபமாக பிறக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் ராகவேந்திரர் வழிபாடு, விசேஷ வழிபாடு. மகர ராசி நண்பர்கள், மகரத்துக்கு இன்றைய தினம் சாதகம் உண்டு. நண்பர்கள் மூலமாக லாபம் கிடைக்கும். நினைச்சது நடக்கும். முடியாத காரியத்தை மற்றவனால முடியாது, நீங்கள் முடிச்சுட்டு வந்துடுவேன். பேச்சு வெற்றியை தரும். ரொம்ப தெள்ள தெளிவாக பேசுவேன். மெச்சூர்டான டாக் இருக்கும். சில பேர்கிட்ட இப்படி பேசினா காரியம் நடக்குன்னா அப்படி பேசணும். சில பேர்கிட்ட இப்படி பேசினா தான் நடக்கும், இப்படி தான் பேசணும். கோபத்துக்கு கோபம், சந்தோஷத்துக்கு சந்தோஷம், எல்லா விஷயத்தையும் முகத்தில் காமிச்சிடுவேன். ரொம்ப கிளவராக, ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை டீல் பண்ணக்கூடிய அற்புதமான நாள். ஒரு கடை வச்சுருக்கோம், அதை எப்படி சேல் பண்ணுறதுன்னு கற்றுக்கோ. மார்க்கெட்டிங் மட்டும் கற்றுண்டா போதும். டெய்லி ஒரே தாட் ப்ராசஸ். உங்களுடைய பிஸ்னஸில் இறங்கிட்டெல்லாம் பிஸ்னஸ் தான். ஃபேமிலியில் இருந்தால் ஃபேமிலி தான். இதையும் அதையும் போட்டு குழப்பிக்கவே வேண்டாம். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு. நினைச்சதை சாதிக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு. கும்பராசி நேயர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் டென்ஷன் ஆகக்கூடாது. கிரக நிலைகள் சாதகமாக இருக்குது. மீட்டிங், அதே சமயத்தில் போட்டி போட்டவங்களை விட்டு விலகிடுவா. ஒரு தொழில் தொடங்க நினச்சா கண்டிப்பாக நடக்கும். பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும். இன்ஃபீரியாரிட்டி சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடப்படாது. நம்ம கம்மி, வா ஜாஸ்தி, அவா ஜாஸ்தி, நம்ம அதை மட்டும் தூக்கி எறிஞ்சிட்டா போதும். ரொம்ப பயமும் இருக்கக்கூடாது. ஜெயிச்சு வந்துடுவேன். இன்றைய தினத்தில் புது தொழிலுக்கு லாபங்கள் உண்டு. நினச்ச விஷயம் கண்டிப்பாக நடக்கும். கட்டோருக்கு சென்ற இடம் சிறப்பு. அட்வொகேட்டை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க, இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் உண்டு.
கான்ட்ராக்ட் பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப அற்புதமாக இருந்துட்டு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசினியருக்கு சில விஷயங்கள் அப்பா தப்பிச்சா போதும், ஒரு செகண்ட் தெரியுமா, ஐயோ இடிச்சிருந்தா என்ன ஆயிரும், அப்படி தப்பிச்சேன். இந்த 3 நாளாக அப்படி தான் பாடாப்பட்டு இன்னைக்கு தான் தேவலை ஆண்டவா காப்பாற்றினார். எல்லாம் ஓகே தான், பேச்சில் கவனம் தேவை. இன்னைக்கு யாராவது பற்றி சிரிச்சு பேசிடக்கூடாது. நம்மளுடைய ரகசியத்தை ரகசியமாக வச்சுக்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் உள்ள இன்னர் சேன் பண்ணுறது ரொம்ப நல்லது. நிறைய லிசனிங் ஸ்கில்லை வளர்த்துக்கணும், அது பெரிய பலத்தை கொடுக்கும். எமோஷ்னலாக பேசினா டக எல்லாத்தையும் கொட்டி விடுவேன், அப்படி கிடையாது. 3வது மனுஷா மூலமாக சில விஷயத்தில் சில ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் யார்ட்டையும் பணம், தொழில், ஃபேமிலியை பற்றி விட்டு கொடுக்கவும் கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் பேசணும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா முருகன் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ராசிகளும் அந்த ராசிகளுக்கு உண்டான தெய்வ வழிபாடு. சார் நான் இந்த நிறைய தெய்வத்தை கும்பிட்றேன், என் ராசிக்கு எந்த தெய்வம் சார், அவர் காலை பிடிச்சிட்டா நான் ஜெயிச்சே ஆகணும், அதற்கு இன்னைக்கு பார்க்க போகிறோம். மேஷ ராசிக்கு முருகப்பெருமான் தான், அவரை பிடிச்சிருந்தா உங்களுக்கு எப்படியோ ஜெயிச்சிருவேன், ஏதோ ஒரு இடத்துல லிஃப்ட் பண்ணி விட்டுடுவார். ரிஷபராசிக்கு மகாலட்சுமி வழிபாடு. மிதுன ராசிக்கு மீனாட்சி அம்பாள் வழிபாடு, பெருமாள் வழிபாடு, சரஸ்வதி அம்பாள் வழிபாடு, ஹயக்ரீவர் வழிபாடு. கடகராசிக்கு பெருமாள் வழிபாடு, அம்பாள் வழிபாடு, தாயார் வழிபாடு, வெற்றி வழிபாடாகும். சத்யநாராயணர் வழிபாடு, லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. சிம்ம ராசிக்கு சிவ வழிபாடு, சூரிய பகவானுடைய வழிபாடு. அடுத்தது பார்த்துட்டோம்னா கன்னி ராசி, மதுரை மீனாட்சி அம்பாள், சரஸ்வதி, ஹயக்ரீவர், விநாயகப் பெருமான் வழிபாடு. துலா ராசிக்கு நரசிம்மர், மகாலட்சுமி, லக்ஷ்மி நரசிம்மர், யோக நரசிம்மர், கிருஷ்ணர் வழிபாடு, விசேஷ வழிபாடு. விருச்சிக ராசிக்கு பார்த்துட்டோம்னா குரு வழிபாடு, மலை கோயிலில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு, அதே போன்ற ஐயப்ப சுவாமி வழிபாடு, குலதெய்வ வழிபாடு. தனுசு ராசிக்கு எடுத்துட்டோம்னா ஆஞ்சநேயர் வழிபாடு, குரு வழிபாடு, தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, அற்புதமான வழிபாடு. மகர ராசிக்கு எடுத்துட்டோம்னா பெருமாள் வழிபாடு, முனீஸ்வரர் வழிபாடு, கருப்பராய சுவாமி வழிபாடு, ஐயனார் வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, அற்புதமான வழிபாடு. கும்பராசிக்கு எடுத்துட்டேன்னா நவக்கிரக வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு, கருப்பு சுவாமி வழிபாடு, காவல் தெய்வ வழிபாடு, அம்பாள் வழிபாடு, உகந்த வழிபாடு. மீனராசி குரு வழிபாடு, திருச்செந்தூர் முருகப்பெருமான், பழனி ஆண்டவர் வழிபாடு. அதே போன்று குலதெய்வ வழிபாடு, லக்ஷ்மி வழிபாடு, வெற்றி வழிபாடு. இப்படி ராசிக்கு இந்த தெய்வத்தை நீங்க பாதத்தை பிடிச்சிட்டாலும் லிஃப்ட் பண்ணி விட்டுருவாங்க, கவலையே பட வேண்டாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர்.